இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி 22 ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல அபாரமாக விளையாடி கொண்டிருந்த ரிஷப் பண்ட் அவர்கள் தேவையில்லாமல் ரன் ஓடி ஆட்டத்தை இழந்தாரு. இதுதான் போட்டியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரிஷப் பண்ட் மட்டும் களத்துல நின்றிருந்தால் நிச்சயம் 100 ரன்களுக்கு மேல அடித்திருப்பாரு. இதன் காரணமாக இந்திய அணி இங்கிலாந்து அணியுடைய முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை கடக்க முடியாமல் போச்சு. இந்த சூழல்ல ரிஷப் பண்ட் அவர்கள் 3வது டெஸ்ட் போட்டியின் போது விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்தார். அப்போது பந்து ஒன்று அவருடைய கையை தாக்கியது. இதனால காயமடைந்த அவர் அந்த டெஸ்ட் முழுக்கவே விக்கெட் கீப்பிங் செய்யல. இருந்தாலுமே பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. பேட்டிங்ல கூட சுமாரா தான் ஆடினாரு. ரொம்பவே சங்கடப்பட்டு பேட்டிங் விளையாடி கொண்டிருந்தாரு. ஆகையால கண்டிப்பாக இவர் அடுத்த டெஸ்ட்ல இடம்பெற மாட்டார் அப்படின்றது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கா. இவர் மட்டுமல்ல, மேலும் ஒரு சில வீரர்களை மாற்ற இந்திய அணி பிளான் போட்டிருக்காங்களா. ஆகையால அடுத்த 4வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியுடைய 11ஸ்ல நிறைய மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலும் 3-2 அப்படின்னு இங்கிலாந்து முன்னிலை வகிக்கிறாங்க. இதனால கோச்சர் கம்பீர் அவர்களை ரசிகர்களும் சரி, பல கிரிக்கெட் வல்லுநர்களுமே சரி விமர்சனம் பண்ணிட்டும் இருக்காங்க. ஆகையால கம்பீர் அவர்கள் அதிரடியாக முடிவெடுத்திருக்காராம். அடுத்த போட்டியில கண்டிப்பாக 11 அணி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.